திமுக, அதிமுக என இரு கட்சிகளும் 30 கோடி முதலீடு செய்து 30,000 கோடி சம்பாதிப்பதாக கூறியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 8,000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுத்தால் பெண்களின் மானத்தை திருப்பி வாங்க முடியுமா என வினா எழுப்பியுள்ளார். 30 கோடி முதலீடு செய்து வென்றால் 300 கோடி ஈட்டலாம். ஒருவேளை மந்திரியானால் 30,000 கோடி ஈட்டலாம். அவ்வளவுதானே. உனக்கு சேவை செய்வான், ஏன் காசு தர வேண்டும்? ஏன் 30 கோடி செலவழித்து ஒரு தொகுதிக்கு சேவை செய்ய, நல்லது செய்ய வர்றதுக்கு அவன் அந்த காந்தியடிகள உனக்கு வேலை செய்ய வரவன் எதுக்குடா காசு கொடுக்கணும்? எதுக்கு காசு கொடுக்கணும்? இது தெரியாதா? நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு என்று, பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு என்று தெரியாதா? இலவசத்தில் இழக்கிறார்கள். டோக்கனை கொடுங்கள், 8,000 ரூபாய் தருகிறேன், பிடித்ததை வாங்கிக் கொள்கிறார்கள் என்கிறார்கள். உங்கள் மானத்தை வாங்க முடியுமா? நீங்கள் இழந்த மானத்தை, நீங்கள் பறிகொடுத்த உங்கள் மலையை, நீங்கள் பறிகொடுத்த உங்க ஆத்து மணலை சொல்லுங்கள், வாங்க முடியுமா? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் செத்து நம்ம ஆத்தா தாலி அறுத்திருக்கிறார்களே, அவர்கள் உயிரை திருப்பி வாங்க முடியுமா? எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நிலையில்? மானத்திற்காக உயிரை விட்ட பரம்பரையில் வந்த மக்கள் ஏன் இப்படி தன்மானத்திற்காக இயக்கம் கண்ட இனம் அவமான சின்னமாக அலைவது ஏன்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் நிற்பீர்கள்? எதற்காக? இலவசத்தில் இழக்கிற பணத்தை இந்த அரசாங்கங்கள் எங்கிருந்து எடுக்கிறது? அது நம்மிடமிருந்தான் எடுக்கிறது என்பது கூட உங்களுக்கு தெரியாதா?